நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி நிர்மலா லெசனில் வர்ற உதய் பானுலால் இவருடைய கேரக்டரை பற்றி பார்க்கலாம். உதய் பானுலால் நிர்மலா உபன்யாஸ் கா ஏக் புருஷ் பாத்திர है. உதய் பானுலால் நிர்மலா உபன்யாசத்தில் வர முக்கியமான ஒரு கேரக்டர். வே நாயிகா நிர்மலா கே பிதா है. அவங்க ஹீரோயின் நிர்மலாவுடைய அப்பா. ஷகர் கே நாமி வக்கீலோங் மேங் ஏக் ஹைங்க. சிட்டியில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான லாயர்ஸில் அவர் ஒருத்தர். खूब कमाते हैं मगर बचत का अर्थ तक नहीं जानते. அவர் ரொம்ப நிறையா ஏர்ன் பண்ணுறாரு, ஆனால் சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் கூட அவருக்கு தெரியலை. உன்கி பத்னி கா நாம் கல்யாணி है. அவருடைய ஒய்ஃபு பேர் கல்யாணி. उदय भानुलाल समाज के प्रतिष्ठित व्यक्तियों में गिने जाते थे. உதய் பானுலால் சொசைட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களில் கோன் பண்ணுற ஒருத்தராக இருக்கிறாரு. வே அதிக் பிரசன்ன சித்தத் அவர் தில்சஸ்ம வியக்தி தே. அவர் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரொம்ப பிரில்லியண்ட்டான மனுஷங்களில் அவர் ஒருத்தர். उदय भानुलाल का विचार था कि पुरुष होने के कारण उनको ही सारा अधिकार है. உதய் பானுலால் என்ன நினைக்கிறார்னா, அவர் தான் உங்கள் வீட்டுடைய டிசிஷன் எல்லாம் அவர் எடுக்கணும், அவருக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. इसलिए पत्नी को अपने वश में ही रखते हैं. அதனால் அவங்களோட ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. उदय भानुलाल की प्रतिष्ठता को देखकर ही बालचंद्र सिंह का उनसे संबंध करने चाहते हैं. உதய் பானுலாலுடைய அந்த ஃபேமஸ்ஸு நிறைய பணம் வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு பால்சந்திர சிங்கா அவர் கூட சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. एक दिन उदय भानुलाल और कल्याणी के बीच में झगड़ा होता है. ஒரு நாள் உதய் பானுலாலுக்கும் கல்யாணிக்கும் நடுவில் சண்டை நடக்க, कल्याणी अपनी बात दुहराती है कि अगर निर्मला की शादी में अधिक पैसे का खर्च किया जाए. கல்யாணி தொடர்ந்து அவங்களுடைய விஷயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நிர்மலாவோட மேரேஜுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டோன்னா பின்னாடி வர்ற பொண்ணுக்கு எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்காங்க. தூசரி புத்ரி கா விவாஹ் கைசே கார் சகே. செகண்ட் பொண்ணுக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உதய் பானுலால் இஸ் பாத்துக்கோ நகிங் மான்தே. ஆனால் உதய் பானுலால் இந்த விஷயத்தை பற்றி அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. வே அப்படி நிர்ணய பர் அடல் ரகத்தே. அவர் சொன்னதான் கரெக்டு அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு. உதய் பானுலால் கர்சே பாகர் சலே ஜாத்தேக. உதய் பானுலால் இப்போ அவருடைய வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டாரு. சடக் பர் சல்தே சமய் இன்சே பீடித் एक आदमी उन पर हमला करता है और वे मर जाते हैं. ரோட்டில் போயிட்டு இருந்தப்போ இவர் மூலமாக ஏற்கனவே அஃபெக்ட் ஆன ஒருத்தன் இவர் இதில் லாயராக இருக்கிறப்போ அவனுக்கு நேராக தீர்ப்பு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் அவன் அஃபெக்ட் ஆகிட்டான். அவன் திருப்பி இவரை பார்த்த உடனே இவரை கொன்னுடணும், இவரை அட்டாக் பண்ணணும், கொல்லணும்னு நினச்சி வர்றான். உன்கி அகால் மிருத்யு கே காரண் நிர்மலா கி சாதி ருக் ஜாத்தி है. இவர் சடனாக இறந்து போன ரீசனால் நிர்மலாவோட மேரேஜ் நடக்கலை, அது நின்றுடுச்சு. கர்கி பி துர்தர்ஷா ஹோ ஜாத்தி है. வீட்டாரோட நிலைமையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அபாவ் பைதா கர்னே வாலி இன் துர்கட்னாவும் से सभी के मन में मानसिक दुख पैदा होता है. அவங்க சடனாக இவ்வளோ பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய இன்சிடென்ட் நடந்ததுனால எல்லாரும் அவங்களோட மனசளவில் ரொம்ப சோகமாகவும் துக்கமாகவும் இருக்கிறாங்க. वकील साहब के घर से निकलने पर लेखक ने विधि की अदृष्ट लीला को संबंध में टिप्पणी देते हुए लिखा है. வக்கீல் சார் வீட்டிலேருந்து கிளம்பி போன உடனே ரைட்டர் விதியோடைய ரொம்ப விசித்திரமான விளையாட்டை பற்றி அவர் என்ன டிப்பனி எழுதுகிறாருன்னா, पर यह कौन जानता था कि यह सारी लीला विधि हाथों रची जा रही है. யாருக்கு தெரியும் விதியோட விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத? யாருக்குமே தெரியாது. எல்லாமே விதியினுடைய கைகளில் தான் நம்ம இருக்கிறோம். ஜீவன் பர் ரங்குஷாலா கா யக நிறுத்தை சூத்திரதார் கிசி ஆகம்ய குப்தஸ்தான் பர் பைட்டா ஹுவா. அப்படி ஜடில் குரூர் கிரீடா அதிகாரக்காக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ட்ராமாவாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ட்ராமாவோட ரைட்டர் இருக்கார் இல்லையா, டைரக்டர்,
டைரக்டரோட கைகளில் தான் கண்ணுக்கு தெரியாத இந்த விதி அப்படிங்கிறது உட்கார்ந்துருக்கு. அது எந்த அளவுக்கு குரூரமான விளையாட்டுக்கள் விளையாடி கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. யஹ் கவுன் ஜான்தா கா தாக்கி நக்கல் அசல் கோன்னே ஜா ரகி ஹை. யாருக்கு தெரியும் இதில் உண்மை எது, இதில் எது பொய் எது அப்படின்னு யாருக்கு தெரியும். பைக்காரு கிரகன் கர்னே வாலாக, பயம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உதய் பானுலால் की मृत्यु के बाद की पाठक को यह मालूम होता है कि பானுலால் இறந்ததுக்கு அப்புறமா ரீடர்ஸ்க்கு வந்து என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா, கல்யாணி கைசே அப்படி பத்திக்கு அபாவமே பரிவார் கோ சம்பாழ்த்தி ஹை. கல்யாணி எப்படி அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறாங்க, அவர் கைசே சபி சங்கட்டும் கா சாம்னா கர்த்தி ஹை. வர்ற எல்லா பிரச்சனையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரீடர்ஸோட மனசுலேருந்து ஒரு பெரிய கொஸ்டின். இதுதான் இந்த லெசனுடைய கான்செப்ட். என்னோட சேனல் சாய் பாட்டசாலா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.